இந்த உடம்பு வந்து கடவுள், அதாவது இயற்கை என்கிற அந்த கடவுள் கொடுத்த ஒரு பரிசு, நமக்கு கொடுத்த பரிசு. அந்த பரிசு அதுதான் சாமி. இந்த உடம்பு தான் சாமி, இந்த உடம்பு தான் கோயில். இந்த உடம்பை வழிபட வேண்டும், இந்த உடலை வந்து பாதுகாக்கணும். நீ உடம்புக்கு நோய் வந்துருச்சுன்னா தெய்வ குத்தம் அது. இந்த உடம்பு என்கிற தெய்வத்துக்கு நீ குத்தம் செய்து விட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய், உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டாய். அந்த தெய்வ குத்தம் தான் உடம்புக்கு நோய் வந்தது. அதனால் உடம்பு தான் சாமி, உடம்பு தான் கோயில். உங்ககிட்டே இருக்குது. நீ நடக்கிற அப்படின்னா நீ வந்து அந்த கோயிலை சுமந்து கொண்டு நடக்கிறாய். நீ ஒரு சாமியாக நடக்கிறாய். நீ ஒரு சாமி, நீயும் ஒரு கடவுள் தான். உன் உடம்பு ஒரு கடவுள். உனக்காக நீ தூங்கினாலும் துடித்து கொண்டிருக்கிறது அந்த இதயம். உனக்காக நீ தூங்கினாலும் உடம்புக்குள் இரத்த ஓட்டம் இயங்கி கொண்டிருக்கிறது. உனது சுவாசங்கள், உனது நுரையீரல்கள் சுவாசித்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீ தூங்கினா கூட உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது கண்கள். நீ தூங்கும் வரை மூடிக்கொண்டு இருக்கிறது கண்கள். அது மாதிரி உன் உடம்பு தான் உனக்கு சாமி, உன் உடம்பு தான் உனக்கு கோயில். வேறு எதுவும் வெளியில் இல்லை கோயில், வெளியில் இல்லை கடவுள். உன்னிடத்தில் இருக்கிறது கடவுள், உன்னிடத்தில் தான் இருக்கிறது கோயில். அதை நீ வழிபடு. அந்த கோயிலை தினமும் சுத்தம் பண்ணு, குழி, பல் விளக்கு, நல்ல 2 வாட்டி கழிவுகளை வெளியேற்று, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடு. அதுதான் அர்ச்சனை. உன் உடம்புக்கு நீ செய்கிற வழிபாடு. நல்ல உணவுகளை சாப்பிடு, நல்ல இடத்துல போய் அந்த உனது கோயிலான உனது உடம்பை நல்ல இடத்தில் வசிக்க செய். நல்ல இயற்கை சூழ்ந்த பகுதிகளில் உனது கோயில் என்கிற அந்த உடம்பை வாழ்வதற்கு வழி ஏற்படுத்து. இயற்கையை நேசி. அந்த உடம்பு என்கிற அந்த உன்னுடைய தெய்வத்துக்கு அது இயற்கையை ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அங்கே போ. உடம்புக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. உடற்பயிற்சி செய், அதுதான் வழிபாடு. உடற்பயிற்சி என்பது ஒரு வழிபாடு. நீ காலையில் எழுந்துச்சி கோயிலை சுற்றுறல, அதுக்கு பதிலாக நடைப்பயிற்சி பண்ணு. கோயிலில் போய் ஏதாவது விளக்கேற்றுறல, ஏதாவது காலையில் எழுந்து அதுக்கு பதிலாக போய் உடற்பயிற்சி பண்ணு, யோகாசனம் பண்ணு. அதுதான் வழிபாடு. அதுமாதிரி நல்ல உணவுகளை தேடி பார்த்து சாப்பிடு. இப்போ அந்த கடவுள் என்கிற உன்னுடைய உடம்புக்கு நல்ல உணவுகளை தேடி சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி, நல்ல பண்புகளை வளர்க்கணும், அமைதியை தேடி போகணும். அப்போ தான் அந்த உடம்பு என்கிற அந்த கோயில் என்கிற அந்த உடம்பு உனக்கு அந்த தெய்வம், அந்த கடவுள் உனக்கு நல்ல அருளை தந்து நல்ல ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப. இப்போ உன் உடம்பு தான் கடவுள் அப்படின்னா, உன்னுடைய உடம்பு தான் கடவுள் அப்படின்னா, அப்போது உன்னுடைய அம்மா அப்பாலாம் யார்? அவங்களாம் பெரிய கடவுள், நீ சின்ன கடவுள். நீ ஒரு குழந்தை கடவுள், அவங்க பெரிய கடவுள். அப்போ மனுஷங்களில் எல்லாருமே கடவுள் தான், எல்லாருமே கடவுள் தான். அப்போ வந்து பெரிய கடவுள்கிட்ட சின்ன கடவுள் பணிஞ்சு போகணும். பெரியவங்கன்னா பெரிய கடவுள்னு அர்த்தம். இப்போ இயற்கை விதிமுறைப்படி பெண்கள்லாம் பெரிய கடவுள், ஆண்கள்னால் குழந்தை கடவுள். அவங்களும் கடவுள் தான், ஆண்களும் கடவுள் தான், ஆனால் குழந்தை கடவுள். பெண்கள்னால் பெரிய கடவுள், பெரியவர்கள். அந்த மாதிரி எல்லாருமே கடவுள் தான் எல்லார்ட்டையும். அதனால் அந்த கடவுள் அந்த உடம்பை வந்து நம்ம நல்லா பாதுகாத்தோம் அப்படின்னா அந்த உடம்புக்கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ அந்த உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி நல்ல உணவுகளை கொடுத்தா 120 வயசு வரைக்கும் வாழலாம். அதுக்கு தகுந்த ஒரு உலகத்தை உருவாக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழக்கூடாது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை போய் வாழ்ந்தால் அந்த உடம்புக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல உணவுகள், நல்ல உடற்பயிற்சி, நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கும்போது 120 வருஷம் வர வரைக்கும் வாழ்வதற்கான ஒரு அந்த ஆசீர்வாதம் அந்த கடவுள் என்கிற அந்த உடம்புக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும்.